வாஹித்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. இங்க ஜிஹெச்ல இருக்கேம்மா. என்ன பார்க்க வரும்போது தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. இல்ல வேணாம்மா, நானே வந்துடுறேன். சரி. நர்ஸ், வாயுதோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த 5th பெட் பேஷண்ட்டுக்கு நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லிவிடுங்க. டாக்டர் வாஹித்க்கு இப்போ எப்படி இருக்கு? அவருக்கு ரைட் ஆங்கிளில் வந்துட்டு மைல்டில் லிகமெண்ட் டேர் ஆகிருக்கு. ஒரு 2 வீக்ஸ் பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட். சரி. Hi Wahid, how are you now? Yes doctor, I'm better now. Good. ஒரு 15 days பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் கழித்து வாங்க. நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு கட்டு பிரிக்கிறதா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். டேக் ரெஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக டயட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். போகும்போது பார்த்து கூட்டிகிட்டு போங்க. பி கேர்ஃபுல். ஓகே? ஷியோர் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. வாஹித், ஆட்டோ புக் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸில் வந்துடும். நம்ம போயிடலாம் வீட்டுக்கு. சரி ஓகே. ஆமாம், உங்களுக்கு யார் சொன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு? ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, ஏன் வரலன்னு கால் பண்ணேன். யாரோ ஒருத்தர் ஃபோன் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன சொன்னாங்க. சாரி வாஹித். எதுக்கு? இல்லை, என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ சோபனிக்கா, அப்படிலாம் கிடையாது. எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? நான் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு டைம் சரியில்லை போல். பேசின அடுத்த நாளே உங்களுக்கு இப்படி அடிபட்டுருச்சு. எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? ஒரு விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும், யார் என்ன நினச்சாலும். உங்கள் ஆட்டோ வந்துச்சுன்னா பாருங்கள், போங்க. வந்துடுச்சு வாஹித், வாங்க போகலாம். வாங்க வாங்க. பார்த்து பார்த்து. நீங்கள் வரலையா? இல்லை, வண்டி இங்கே விட்டுருக்கேன். நீங்கள் முன்னாடி போங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சரி, நீங்கள் பார்த்து பத்திரமா வந்துடுங்க. அண்ணா நான் போங்க. பார்த்து உட்காருங்க வாஹித், பார்த்து. இந்த வீட்டுக்கு என்ன தவிர வாட்டி ஒருத்தவங்க வராங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான். வேற யாருமே வந்தது இல்லையா? நான் கூப்பிட்டதில்லை. சோபனிகா, ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்க வாஹித். அந்த லேப்டாப் டேபிள் மேலே சிகரெட்டும் ஆஷ்ட்ரீமும் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? அப்படியே ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்குது, அது எடுத்து நீங்கள் குடிச்சுக்கோங்க. ஓகே வாஹித். என்னங்க வாஹித்? ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணி அடிக்கிறீங்க, அதான். ஆமாம்,
ஒரு நாள் ஆச்சுல இவன் அடிச்சு, அதான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் அடிப்பீங்க? கணக்கில் அது பாட்டுக்கு போவோம். அங்கே பாருங்க. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் இப்படி ஸ்மோக் பண்ணுறீங்க? உடம்புக்கு கேடு தானே இது. சோபர்னிகா, 7 சென்ஸ் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பெருமை, பேராண்மை, பெருந்தீனி, பேராசை, கோபம், காமம், சோம்பேறித்தனம், இதெல்லாம் விட பெரிய கேடு வேறு எதுவுமே இல்லை. தம் அடிக்கிறது உடம்புக்கு மட்டும்தான் கேடு. ஆனால் அந்த 7 இருந்தால் வாழ்க்கைக்கே கேடு. அதை விடுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஏதாச்சும் ஆர்டர் போட்டா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம். ஏன்? சரி, அப்போ ஓகே, நான் தூங்குறேன். டேபிளில் லேப்டாப் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ம். பண்ணிட்டு இருக்கீங்க சோபனிகா? ஏஞ்சிட்டிங்களா? எதுவும் பண்ணல. வீடு பார்க்க கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது, அதான் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? வீடுனா இப்படி தான் இருக்கணும். ஒரு மாதிரி டம்பாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பேட் வைப், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஒய்ஃபும் அப்படி தான் சொல்லுவாங்க. கல்யாணமா? ம். அதெல்லாம் ஐடியாவே இல்லைங்க, நீங்கள் வேற. அப்படிலாம் சொல்கிறவங்க தான் சீக்கிரமாக பண்ணிப்பாங்க. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் ரியாலிட்டியை பார்த்தா தான் தெரியும். சரி, அது விடுங்க வாஹித். நீங்கள் பெயிண்டிங்லாம் பண்ணுவீங்க போலையே, சொல்லவே இல்லை. தோன்றதை பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் அது பெயிண்டிங்காலாம் எனக்கு தெரியாது. ஓ, ஃபுல்லாக முடிக்கலாம்ல. எல்லா விஷயமும் முடிவு தெரியாமல் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். முடிவு தெரிஞ்சால் சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சூப்பர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் முடிவு தெரியாமல் இருக்கிறதுல என்ன இருக்கு? தெரியாமல் இருக்கிறது நல்லது தான். சரி வாஹித், அம்மா வேற கால் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் கிளம்புறேன். அப்படியா? சரி, ஓகே. மொதல் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவுமே சாப்பிடாம போகிறீங்க. பரவாயில்ல வாஹித், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கீங்க. எது எது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும் போலையே. கவலைப்படாதீங்க, நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற சிகரெட், லேப்டாப், ஃபோனு எல்லாமே உங்கள் பக்கத்தில் இருக்கு. அப்படி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அது 3 இருக்குல்ல, அதுவே போதும். ம், பாய் வாஹித். பாய் சோபர்னிகா.
மா போதுமா ஒன்று வச்சுக்கோடா. போதும். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்டு இருக்க மாட்டேன். சாப்பிடு. இப்போ எப்படி இருக்கு அந்த தம்பிக்கு? இப்போ பரவாயில்லம்மா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. 15 டேஸ் பெட் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொன்னாங்க. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீ சின்ன வயசுல இருந்து யார்கிட்டயும் எப்படி நீ பழகி நான் பார்த்ததே இல்லை. இதில் என்னம்மா இருக்கு? வாஹித்க்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அவரால் நடக்க வர முடியல. என்ன பண்ண சொல்கிற? அதெல்லாம் சரிதான். அப்புறம் என்ன? சரி, ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. சரிம்மா, நான் போய் தூங்குறேன். தலை வேற லைட்டாக வலிக்குது. சூடா காஃபி ஏதாவது போட்டு தரட்டா? வேண்டாம்மா, நான் போய் தூங்குறேன். பை, குட் நைட். ஹலோ. ஹலோ வாஹித், எப்படி இருக்கீங்க இப்போ? சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணது வந்தது, சாப்பிட்டுட்ருக்கேன். ஓ சரி சரி சரி, சாப்பிட்டீங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் சாப்பிட்டேன். சரிங்க வாஹித், நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சாப்பிட்டீங்களா? நானும் அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு பாட்காஸ்ட் பேசிட்டு தூங்கிடுவேன். நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. காலையிலேருந்து எனக்காக நீங்கள் தான் ஓடிட்டு இருந்தீங்க. இதில் என்ன இருக்குது வாஹித்? பிடிச்சவங்களுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடலாம். என்னது முடிச்சாங்களா? சரி வாஹித், நான் வைக்கிறேன். குட் நைட். குட் நைட். மா, அந்த சின்ன ஹாட் பேக் எங்கம்மா இருக்கு? என்னடி காலையில கிச்சன்ல இருந்து கத்திட்டு இருக்க? ஹாட் பேக் எங்கம்மா வச்சிருக்க? இங்கே தாண்டி இருக்கு, சரியா பார்க்க மாட்டியா? இந்தா. எங்க போற? காலையிலே பேக் பண்ணிட்டு. வாஹித்க்கு தாம்மா. வெளியேந்து வாங்கி சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும்ல, அதான். இது போதும்ல? போதும். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஈவினிங் தான் வருவேன். டைம் ஆயிடுச்சுன்னு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்காது, சரியா? போயிட்டு வரேன். பாய். என்ன சோ, நான் தான் ஸ்கூல் போகிறேன், நீங்கள் கிளம்பிட்ட காலையிலேயே. வாஹித் வீட்டுக்குடா. அங்கேதுக்கு நீ போகிற? அவர் கால் அடிபட்டிருக்குல்ல, அதான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். நீ எதுக்கு அங்கே போகணும்? ஏன் அங்கே அம்மா இல்லையா? டேய், ரொம்ப பேசாத. இன்னைக்கு உனக்கு ஆன்சர் ஷீட் தராங்கல்ல? ஷோ, அதை வரது நீ சொல்லி ஞாபகம் பத்துற. ஏன்டா, நல்லா எழுதலையா? இல்லை ஃபெயில் ஆகிடுவியான்னு? நல்லா தான் எழுதியிருக்கேன், மேம் மார்க் போடுறதுல தான் இருக்குது. ஓ, ஏதாவது எழுதியிருந்தா தானே மார்க் போட முடியும். சரி வா வா, கிளம்பலாம், ஸ்கூலுக்கு போகலாம். பேக் எடு. சரிம்மா, வாடா 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 போகலாம். வா. பாய்மா. சரி, பாய். வாஹித், வாஹித். யாரு? நான் தான் சௌபர்ணிகா. வாங்க உட்காருங்க, நான் வரேன். ஆ. வாங்க சௌபர்ணிகா, என்ன காலையிலே வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏன் வரக்கூடாதா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. உட்காருங்க. பா, சாப்பிட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்தேன். தெரியும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு.
அதனால தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐயோ எதுக்குங்க இதெல்லாம்? வெளியே சாப்பிட்டா ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். அதான் நீங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கொண்டு வர போகிறாங்க? இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வராதுல்ல. சரி என்னங்க இருங்க, நான் பிளேட் எடுத்துகிட்டு வரேன். போதும் 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 போதும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்தாங்க, கை கழுவிக்கோங்க. சாப்பிடும்போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க. சாப்பிட்றப்போ எப்போவுமே பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும். இதுவும் என்ன உங்கள் அம்மா சொன்னதா? நான் சொன்னது. யாரோ உங்களை நினைக்கிறாங்க போல. புரியல. சாப்பிட்றப்போ பொறையரிச்சுன்னா ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை யாரோ நினைக்கிறாங்க. என்ன சோபனிக்கா இதெல்லாம் சொல்கிறீங்க? ஆமாம் வாஹித். நினைக்கிறாங்களா? என்னையா என்னையா நினைக்க போகிறாங்க? ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. உண்மைதான் வாஹித். நானே யார்ட்டையும் பேச மாட்டேன். அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் என்ன நினச்சி சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. பக்கத்துலேருந்து அப்போ நீங்கள் தான் நினைக்கிறீங்களோ? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பர் சாப்பாடு. ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சோபனிக்கா. இதுக்கெல்லாம் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? ஐயோ என்னாச்சு? சிகரெட் காலி ஆயிடுச்சு. நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டா? ஏங்க நீங்களா? அதெல்லாம் வேணாம். சரி அப்போ வாங்க போகலாம். எங்கே? உங்களுக்கு சிகரெட் வாங்கதா? எப்படி? என்னால் தான் நடக்க முடியாது. உங்களை இப்போ யார் நடக்க வச்சு கூட்டு போக போகிறா? வாங்க போகலாம். ம். இங்கே தாம்மா இருக்கிறேன். வாஹித், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. என்னம்மா நீ எப்படி இருக்க? கால் நடாச்சு? சின்ன ஆக்சிடென்ட் தலைவா. அதான் கடைக்கு வரது இல்லையா நீ? ஆமாம். எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம், அம்மா கால் பண்ணுறாங்க. நீங்கள் பேசிட்டு இருங்க. அப்புறம் ஒர்க்கெலாம் விடுறா போகுது? போதுண்ணா. உங்கள் ஒர்க் எப்படி போகுது? என் கதையை விடு, இந்த கதைண்ணா. ஐயோ தலைவா, நீங்கள் வேற. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு தான். நான் எதுவும் நினைக்கவே இல்லையே. அதுக்குள்ளே நீ ஏன் சொல்கிற? சிகரெட் வாங்கணும்னு சொன்னேன், அதான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டாளா? கொடுத்து வச்சோண்டா நீ. அண்ணா ஒரு எஸ்சி பாக்ஸ். ஆமாம் தலைவா, ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து என் கூட தான் இருக்காங்க. என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என் வீட்டு க்ளீன் பண்ணி எனக்காக சமைச்சு வீட்டிலேருந்துலாம் சமைச்சு கொண்டு வராங்க. சாப்பாடா? சரிப்பா, எனக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. சாப்பாடை வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டா என் பொண்டாட்டி கொண்டு வந்து கூட கொடுக்க மாட்டான். அண்ணா அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதான். ஏன் 2 பேரும் சைலண்டாக இருக்கீங்க? ஏதாச்சும் முக்கியமாக பேசிட்டு இருந்தீங்களா? நான் வேணா அங்கே போய் நிற்கட்டா? நீங்கள் பேசுங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நாள் ஆச்சு, அதான் விசாரிச்சுட்டு இருந்தம்மா. ம். சரி பார்த்து கிளம்புங்க. சரி தலைவா, நான் வரேன். கால் சரியானே. ஒன்றும் அவசரம் இல்லை, பார்த்து பொறுமையாக வா. அம்மா வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுமா அவனுக்கு. ஆமாண்ணா, நானே யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரிம்மா பார்த்து கூப்பிட்டு போ. வரேண்ணே. இவ்வளோ நாளில் நிஜமாக சொல்கிறேன், வாகித்தை நான் ஜாலியாக பார்த்ததே கிடையாது. வருவான், பாட்காஸ்ட் பேசுவான், தம் அடிப்பான், அவன் பாட்டுக்கு இருப்பான். ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இதே போல் சந்தோஷமாக இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நான் விட்டுற மாட்டேன் அப்படியே. சரிம்மா பார்த்து போங்க. ம். பத்ரண்டா. நீங்களும் பார்த்து ஓகேப்பா, போகலாம். சரி தலைவா, நான் வரேன். வாப்பா.
மா மறக்காம அந்த சிக்க மட்டும் வாங்கி குத்துருங்க.